ஹாலிவுட்ல பயங்கர ஹிட்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. அந்த மூவியை எடுத்தது வேர்ல்டுலேயே ஃபேமஸான ஒரு டைரக்டர். ஆனா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வெறும் $1 தான் சோல்ட் ஆச்சு. அந்த டைரக்டர் யாருன்னா உலக புகழ் பெற்ற த ஜேம்ஸ் கேமரோன். அவர் டைரக்ட் பண்ண த டெர்மினேட்டர் அந்த மூவியோட ஸ்கிரிப்ட் தான் வெறும் $1 விற்கப்பட்டது. இன் 1984ல டைரக்டர் ஜேம்ஸ் கேமரோன் ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை ரைட் பண்றாரு. அதோட பெயர் தான் தி டெர்மினேட்டர். ஆனால் அதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா அந்த டைம்ல அவர் அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு டைரக்டர் இல்லை. அவரை யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. அதனால அவர் எந்த ஒரு ஸ்டுடியோவும் நம்பவில்லை. அவருக்கு அந்த ஸ்கிரிப்டை டைரக்ட் பண்ணவும் வாய்ப்பு கிடைக்கல. அவரை நம்பி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணவும் யாரும் முன் வரல. அந்த டைம்ல தான் ப்ரொடியூசர் கேல் ஹேன்ஹர்ட் அந்த ஸ்கிரிப்டை $1 வாங்க சம்மதிக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருந்தது. அந்த படத்தை ஜேம்ஸ் கேமரோனே டைரக்ட் பண்ண வேண்டும் என்று. அதுதான் அந்த கண்டிஷன். அந்த ப்ரொடியூசர் கொடுத்த அந்த வாய்ப்பு, அப்போது ஜேம்ஸ் கேமரோன் எடுத்த அந்த முடிவு மிகப்பெரிய வரலாறு படைத்தது. குறைந்த செலவில் உருவான த டெர்மினேட்டர் மூவி உலகம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஜேம்ஸ் கேமரோன் ஹாலிவுட்டின் முன்னணி டைரக்டர்களில் ஒருவரானார். மேலும் அதில் ஹீரோவாக அர்னால்டு நடித்திருந்தார். அதிலும் அர்னால்டின் ஐ வில் பி பேக் என்ற டைலாக் உலக புகழ் பெற்றது. டெர்மினேட்டர் படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா $6.4 மில்லியன். வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும் சுமார் $78.3 மில்லியன் பெற்று தந்தது. சில நேரங்களில் வெற்றியை தீர்மானிப்பது பணம் மட்டுமல்ல, உங்களின் கனவில் இருக்கும் நம்பிக்கையே. அந்த $1 ஒப்பந்தம் திரைப்பட வரலாற்றிலேயே மிகவும் புத்திசாலித்தனமான ஒப்பந்தங்களில் ஒன்றாக மாறியது.